How to do threading? Threading practice பார்க்கலாமா? First உங்க நூல் எடுத்து வாயில வச்சு நல்லா கடிச்சு சூ பண்ணிக்கோங்க. இது எவ்வளவு இழுத்தாலும் வரக்கூடாது. And then நான் வந்து லெஃப்ட் சைட் கடவாப்பல்ல த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பனா உங்க ஃபுல் த்ரெட்டை லெஃப்ட் சைட் கையில ஹோல்ட் பண்ணிருக்கணும். இதே நீங்க ரைட் சைடு ஹோல்ட் பண்றீங்கன்னா ரைட் சைடு கையில த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். இப்ப லெஃப்ட் சைட்ல நல்லா இழுத்தா வராத மாதிரி ஹோல்ட் பண்ணிருக்கேன். அதை அப்படியே இழுத்து லெஃப்ட் சைடு கையை ஹோல்ட் பண்ணி இழுத்துக்கிறேன். இதை வந்து ஓவர் லென்த் விடாம சின்ன லென்த் போதும். இந்த ரைட் ஹேண்ட் இருக்குது அதை இப்படி எடுத்து 1 2 3 4 5 6 5 to 6 times. 5க்கு மேல போக வேண்டாம், உங்களுக்கு ஸ்டக் ஆகும். 5க்கு கீழே போனீங்கன்னா உங்க ஹேர் வந்து வராம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. திக்கான ஹேர்லாம் வராது. ஸோ அதனாலதான் சொல்றேன். த்ரெட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்னா, நீங்க கை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல, அதை 2 வாட்டி சுத்திக்கோங்க. ஓகேவா? சுத்திக்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த கை இருக்குல்ல, அந்த ஆள்காட்டி விரல் வெளிய, மீதி 2 விரல் இருக்குல்ல அது வெளியில, சுண்டு விரல் வெளிய, அப்புறம் கீழே கட்ட விரல் இப்படி இருக்கா. இல்ல தலையை இழுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. தலையை இழுங்க. இந்த கையில லூஸ் கொடுக்கணும், தலையை இழுக்கணும். இந்த கையில லூஸ் கொடுக்கணும், இது பெருசாகும், தலையை இழுக்கணும். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த கையில நம்ம அதுக்காக தான் சுத்தி இருப்போம். 2 வாட்டி சுத்தி இருக்கு. இந்த கையில லூஸ் கொடுக்குறேன், இந்த இடம் இப்ப பெருசா இருக்கா, அப்புறம் தலையை இழுக்கிறேன். இந்த த்ரெட் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். இது கிராஸா பெண்ட் ஆகக்கூடாது. உங்க த்ரெட் இந்த 2 கையுமே ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். தலைக்கவே மூமெண்ட் கொடுக்கணும். லூஸ் விடணும், தலை எடுக்கணும். லூஸ் விடணும், இது பெருசாக தலை எடுக்கணும். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இத ஸ்டக் ஆகாம பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஸ்டக் ஆகாம இருந்தாலே உங்களுக்கு த்ரெட் எடுக்கும்போது மத்த உள்ள முடிவு மாட்டாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பண்ணுங்க. காலை இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இப்படி கிராஸா வைக்கவே கூடாது. காலை இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மறக்காம பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா கரெக்டா இப்படி ஹோல்ட் பண்ணிருக்கீங்களா? இது வந்து ஸ்டக் ஆகாம ஈஸியா வந்துருச்சா? செகண்ட் ஸ்டெப், இந்த த்ரெட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், தலை மூமெண்ட் கொடுக்கணும். பாத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் எப்படின்னா, இந்த த்ரெட் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும், தலைதான் மூமெண்ட் கொடுக்கணும். நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவோம்னா, இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்துரும். லைக் இப்ப பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி இருக்கும். இப்படி இழுக்காதீங்க. காலை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இப்படி இருங்க. நீங்க காலில் உள்ள ஹேர் எடுக்க பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு உங்க த்ரெட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க த்ரெட் ஸ்டக் ஆகக்கூடாது. செகண்ட், உங்க காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு கால் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் டேபிள் மாதிரி ஏதாவது இருந்தா கூட ஓகே. உங்க டேபிள் எடுத்து மடியில வச்சு, ஒரு டேபிள் எடுத்து மடியில வச்சு அந்த டேபிள்ல உங்க த்ரெட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. கை வந்து இப்படி கோணையா ஆகக்கூடாது. அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. கை வந்து இப்படி கோணையா ஆகவே கூடாது. இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டிங் பிராக்டிஸ் ஈஸியா வரும். ஃபர்ஸ்ட், ஸ்கின் கட் ஆகாது. தென் லென்த் கம்மியாகாது. எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, லென்த் வந்து இவ்வளவு எண்ட் வராது, எல்லாத்துக்கும் இவ்வளவு ஷார்ட்டா வரும். எதுக்குன்னா நம்ம இந்த டார்கெட் பண்ணிருப்போம். இந்த டார்கெட்டை விட்டுட்டு இது வரைக்கும் இருக்கிற ஹேர் ஹோல் ஆகும். ஸோ அதுதான் பிரச்சனை. லென்த் உங்களுக்கு கரெக்டா வரும், ஷேப் கரெக்டா வரும், தென் ஸ்கின் கட் ஆகாது. இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. பாய். பிரைடல் மேக்கப் பியூட்டிஷியன் கிளாஸ் பத்தின என்கொயரிக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது எபனேசர் பியூட்டி கேர்.